சரிப்பா. முதல் சுற்றுக்கான நேரம் இதோட முடிஞ்சிருச்சுப்பா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே நிரூபிச்சிட்டாங்க. யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தர அடி ஒன்று அவ்வளோ அருமையா இருந்துச்சு. ஆட்டம் பிரமாதமா இருந்துச்சு. ஆட்டம் 2வது ஆட்டம் ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் ஆகும். தண்ணியை குடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. விரைவில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. போங்க. வெல் டன் திரு, வெல் டன். இந்த மாப்ள டயர்டா பா, தண்ணி குடி. சொல்லு. டேய் இருடா. நீ எப்போ வந்த? எப்ப வந்தனா? டென்ஷன் பண்ணாத. உன்னை யார் இதுல கலந்துக்க சொன்னா? யாரு சொல்லணும்? நானே தான் கலந்துக்கிட்டேன். ஏன் இப்படி பண்ற? உன் காசுல சேலை வாங்கி கொடுன்னு சொன்னா உடனே இங்க வந்து தங்கச்சின்னு வாங்கி கொடுக்க போட்டியில கலந்துக்குவியா? அப்புறம் கலந்துக்க மாட்டாங்களா? என்னாலையும் சொந்தமா ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு காட்டணும்ல. எனக்கு ரோஷம் கொஞ்சம் ஜாஸ்தி. எப்பா ரோஷக்காரா, நான் சொன்னது தப்புதான். எனக்கு செயின் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இது இதோட விட்டுரு. நீ விளையாடின வரைக்கும் போதும். போட்டியில இருந்து வெளியே வந்துரு. ஏய், நான் விளையாடுறியா? அது எப்படி அப்படியே வெளியே வர முடியும்? அதெல்லாம் முடியாது. திவ்யாக்கா இருக்காங்களே, அக்கா முன்னாடி எப்படி அவர்கிட்ட பேசுறது? நீ கலக்கிட்ட திரு. அப்படியே நீ காலேஜ்ல விளையாடினதை பார்த்த மாதிரி இருந்தது. இன்னும் இந்த கேம் உன்கிட்ட அப்படியே இருக்கு. கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்ல நீ தான் ஜெயிப்ப. ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா முக்கியமான விஷயம் இந்த நேரத்துல? நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. இந்த போட்டியில நீங்க விளையாட வேண்டாம். ஏய், என்ன வளர்ற? இல்லங்க, கோச்சிக்காதீங்க. நான் சொல்றத கொஞ்சம். என் உயிருக்கு ஆபத்து இருக்கு அதானே? வீடு மாதிரியே எங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா? இருக்கிற டென்ஷன்ல நீ வேற என் உயிருக்கு ஆபத்து அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். இல்லங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எதையுமே இப்ப கேட்கிற மைண்ட் செட்ல இல்ல. செம்ம கோவத்துல இருக்கேன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ. ஐயோ, அவனை அடிச்சு ஓட விட்டுட்டு தான் வருவேன். என்னெல்லாம் பண்ணிருக்கான் அவன். போன்ல என்னென்னலாம் பேசினான். அவனை சும்மா விடுறதா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? 2வது சுற்று ஆரம்பிக்க போதுப்பா. இறுதி சுற்று. எப்பா கர்நாதரு, உள்ள களத்துக்குள்ள வாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. கவி, இந்த மகா என்ன செஞ்ச தெரியுமா? என்ன பண்ணா? இங்க வந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணாலா? நம்ம கிட்ட காசு வாங்கினே கமிட்டியால. அவன் யார்கிட்டயோ ஃபோன்ல பேசுறது கேட்டு அவன் பின்னாடி துரத்துட்டு போயிருக்கா. நல்ல வேலை, மாட்டிட்டு இருப்போம். அப்போ எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஏய் நோ, பாய்சன் மட்டும்லாம் அவளுக்கு தெரிய சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம சிலம்பத்தை மாற்றி வச்சு பாய்சன் தடவினதை நம்ம கிட்ட பணம் வாங்கினவன்ட்டே சொல்லியே. ஆனா கௌதம், இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு அவ இந்நேரம் ஸ்மெல் பண்ணிருப்பாளே. நோ சான்ஸ். நீயா கற்பனை பண்ணிக்கிற கவி? இல்ல கௌதம், அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் எதுக்கும் இருக்கட்டும்னு முன்கூட்டி ஒரு விஷயத்த பண்ண. மயக்க மருந்து வச்சு அவளை மயக்கி ஆள் இல்லாத இடத்துல போட்டு வந்துட்டேன். அப்போ மகா அங்க மயங்கி கிடக்குறாளா? ஆமா, அவ எந்திரிச்சு வரத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் இங்க செத்து விழுந்துருவாங்க. அப்பா, அது போதும் எனக்கு. எங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க 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 உங்களதான். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் செம்ம கோவத்துல இருக்கேன்னு. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. இந்த கோவத்தை பத்தி தாங்க உங்ககிட்ட நான் பேசணும். என்ன வளர்ற? நீங்க ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? ஏன் அவரு கூட சண்டை போடுறீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல இந்த போட்டியில உங்க கூட சண்டை போடுறாருல அந்த கருணா அண்ணன், அவரு ரொம்ப நல்லவருங்க. அப்படின்னு யார் சொன்னா? அவனே சொல்லிக்கிட்டானா? இல்லங்க, எனக்கே தெரியும். என்கிட்ட ரவுடிங்க பிரச்சனை பண்ணப்போ கருணா அண்ணன் தான் என்ன காப்பாத்தினாரு. இத்தனைக்கும் என்ன யாருன்னே அவருக்கு தெரியாதுங்க. அப்படிப்பட்டவர் எப்படிங்க கெட்டவரா இருக்க முடியும்? இல்ல, அவன் என்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிட்டான். தப்பு தப்பா பேசுறான். நான் சொன்னதையும் அவன் நம்பல. கருணா அண்ணன் யாருன்னு தெரிஞ்சா நீங்களே நான் சொல்றத ஒத்துப்பீங்க. அவரு திவ்யா அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், இந்து அக்காவோட புருஷங்க. என்ன சொல்ற? அவனா? ஆமா. இன்னொரு விஷயமும் சொல்றேங்க. அவரு ஏன் இந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் என்ன தோக்கடிக்குதா? என் மேல அவ்வளவு வெறுப்புல இருக்காம? இல்லங்க, அவரு நிஜமாவே இந்த போட்டியில கலந்துக்க பேர் கொடுக்க வந்ததே இந்து அக்காவுக்காக தான்.
ஆ, இதெல்லாம் விட முக்கியம், அவர் சிலம்பாட்டத்துக்கு வந்ததே நம்ம திவ்யாக்காவோட ஃப்ரெண்டு இந்து அக்காக்காக தாங்க. இதுல போய் நீங்க அவர் கூட மோதணுமா? திரு, உன்னதான் கேக்குறேன், நீ எப்படி விட்ட? அவரு தோக்கலக்கா. நான் சொன்னதுனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கருணா அண்ணன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக விட்டு கொடுத்துட்டாரு. அதுதான் உண்மை. ரொம்ப நன்றிங்க. நீங்க தோக்கல, விட்டு கொடுத்து ஜெயிச்சிட்டீங்க. இந்த மாப்பிள மோர குடி. சூப்பரா சண்டை போட்டேன். மாறா நல்லா இருக்குடா. நீ குடி. ஏண்டா முக்கியமான விஷயம்னு ஃபோன் பண்ணா எடுக்காம நீ பாட்டுக்கு சிலம்பம் ஆடிட்டு இருக்க? அண்ணா ஃபோன் பண்ணீங்களா? மாப்பிள நீ தானே சொன்ன ஃபோன் எடுக்க கூடாதுன்னு. நீ வேற சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தியா, அதான் ஃபோன் எடுக்கவே மறந்துட்டேன். சாரி மாப்பிள. நாங்க டேய் இந்த போட்டியில் உங்களுக்கு தேவையா? நான் எல்லாம் விளக்கமா சொல்றேன். நீங்க முதல்ல வந்து உங்க கையால பரிசு கொடுங்க. ஐயா கிருபானனே பரிசு கொடுக்க வந்துட்டாரு. அண்ணே, மேடைக்கு வாங்கண்ணே, வாங்கண்ணே, கூட்டியாங்கப்பா. போடு போடு சட்டையை போடு. வந்துட்டாரு, கிருபானே வந்துட்டாரு, வர்றாரு, அள்ளி அள்ளி கொடுக்குற வள்ளல் வர்றாரு, வர்றாரு வர்றாரு வர்றாரு. அண்ணே வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம் ஐயா, முதல் பரிசு வென்றவருக்கு உங்க கையால இந்த தங்கச்சங்கிலிய பரிசா கொடுங்கய்யா. ஐயா, அம்மாவும் வந்திருக்காங்க. 2 பேரும் ஜோடியா நின்று இந்த பரிசை வழங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா வாங்கம்மா, வாங்க. ஐயா பக்கத்துல நில்லுங்க. வாங்கம்மா. அண்ணா அண்ணா அண்ணா, உங்க கோபம் எனக்கு புரியுதுண்ணே. ஆனா நான் உங்களுக்காக தான் இதில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சேன். அண்ணா, உங்க கூட இருந்து உழைச்சி என்னால் எதுவும் வாங்கி தர முடியாது அப்படின்ற மாதிரி இந்து பேசிட்டா. என்ன இருந்தாலும் அவ அப்படி பேசினதை என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தானே இதில் கலந்துக்கிட்டேன். இப்போ இந்த செயினை ஜெயிச்சு அதுவும் உங்க கையால வாங்கி இப்போ இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்தா அவ மூஞ்சி எங்கன வச்சுப்பா? என்ன முறைக்கிற? இந்தா புடி. ஏய் வாங்கிக்க சொல்றேல, வாங்கிக்க இந்து. தரா இல்ல வாங்கிக்க.